பாதை, நீங்கள் கடந்து போகிற பாதை ரொம்ப ஒரு கடினமான பாதையா இருக்கலாம், ரொம்ப ஒரு மோசமான பாதையா இருக்கலாம். அந்த பாதையை குறிச்ச ஒரு உணர்வு வேற யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாததா இருக்கலாம். அந்த பாதையை யாரும் அறிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாதையிலே கடந்து போகிறது உங்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கலாம். நான் இதை யார்கிட்ட சொல்லுவேன், என்னுடைய யார்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியாது. அது என் மனசுக்குள்ளேயே இருக்குது, என்னுடைய இருதயத்துக்குள்ளேயே இருக்கிறது. நான் யாருமே அறியல. வெளியில ஒருவேளை நீங்க சிரிக்கலாம், வெளியில ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு வியாதி, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் போகிற வழி யாருக்கும் தெரியாவிட்டாலும் நான் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க எந்த பாதையில போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எந்த பாதையிலே வருத்தத்தோடு கடந்து போகிறீர்கள் என்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோபுனுடைய அந்த பாதையை கர்த்தர் அறிவாரானால் இன்றைக்கு உங்க பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க பாதையை அறிந்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. யோபு போகிற அந்த பாதையை அறிந்து கொண்டு வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த பாதையிலிருந்து அவனை பொன்னாக விளங்க பண்ணினது போல, அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெண்டத்தனையாய் திரும்பி கொடுத்தது போல, நான் நம்புகிறேன் நீங்கள் போகிற இந்த பாதையிலே உங்கள் வழியை அறிந்திருக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை நினைப்பார். சீக்கிரமாய் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். சீக்கிரமாய் மறுபடியும் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார்.